ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியதிரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்கரன் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில மாத பலன். அனைவருமே மாசம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தாங்க இந்த மாத பலன். உங்க ஜாதகத்தை எடுங்க, திசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனுக்குள்ள வாங்க. செம்ம யோகம் இருக்கு இந்த மாசத்துல. நல்ல விஷயமே கிடையாது. நல்ல காரியம் சுப முகூர்த்தங்கிறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப? மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு கரெக்டா 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறார். அது வரை இந்த சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லதும்பாங்க இந்த மாசத்துல, மே மாசத்துல. அதனால இந்த மாசம் முழுக்க முழுக்க நல்ல விஷயத்த தவிர்ப்பது நல்லது. மிகப்பெரிய ஒரு யோகம்னா இதுல ஒரு சரியாந்திர யோகம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் இணையுது. நல்லா பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தா வருஷத்துல ஒரு அடி குரு சுக்கிரன் இணையுது. ஆனா இப்ப என்னன்னா இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது இணையுது. இது நல்லதா கெட்டதா? உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா? ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாவே அசுர குருவும் தேவ குருவும் இணையும் போது இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். தயவுசெய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பதிவு இருக்கு. அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி கால சக்கரத்தின் 7வது ராசி தான் துலா ராசி. இப்படி கால சக்கரத்தின் 7வது ராசி. பொதுவாக துலராசியுடைய குணம் பாருங்க, பொதுமக்களுடைய தொடர்பு துலராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். உங்களுடைய குணம் பொதுமக்களுடைய தொடர்பு, நல்ல ஒரு மக்களுடைய தொடர்பு அதிகமா இருப்பாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி இந்த ராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு வேலை கொடுக்கணும், அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் அதிகமா இருக்கும். கடமைக்கு ஒரு வேலையை பார்க்க மாட்டாங்க. உணர்வு பூர்வமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரே ராசினா துளாராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் என்னங்க? மே மாசம் ஆரம்பிச்சிருச்சு, மே மாத பலன் சொல்றீங்க. மே மாதம் உங்களுக்கு பாதிக்கப்புறம் நிறைய நல்ல ஒரு மாற்றமே இருக்கு. பொதுவாக இந்த மாசம் ஃபுல்லாவே பாருங்க அக்னி நட்சத்திரம் இருக்கா. அப்ப இந்த மாசம் எல்லாமே எதுல கவனமா போகணும் அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க துளாராசி என்பர்களே. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்தோட புத்தி நடக்குது, இப்ப எந்த கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கு எந்த கிரகம் நல்லா இல்லை, தயவு செய்து ஜாதகத்தை செக் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா துளாராசில நமக்கு நிறைய குரு சுக்கிரன் ஜோதிடத்துல எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கேன், எனக்கு நிறைய ஜாதகம் காலத்தில் அனுப்பியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமா, இதுக்கான பதிவு தான் அது. திசாபதியை பார்க்கணும், இப்ப சொல்லக்கூடிய பலனையும் சேர்த்துக்கணும். ரெண்டையும் மேட்ச் பண்ணா கரெக்டான ஒரு பதிவு உங்களுக்கே இருக்கும். இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு இதுக்கான பதிவும் இருக்கு. கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட் 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கு? செவ்வாய் இருக்கு, சனி பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல சூரியன் உச்சமாய் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குங்க 7ஆம் இடத்துல. அது 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசி அதிபதி இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். 11ஆம் இடத்துல லாபத்துல கேது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா நான் சொல்லல, 2 கிரக பயிற்சி வருது மேக்சிமம். ஃபர்ஸ்ட் சுக்கிரபகவான் பாருங்க 9ஆம் இடத்துக்கு குருவும் சுக்கிரன் இணைகிறாங்க. நல்லா பாருங்க, 9ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரன் இணைகிறார். எப்படி? குருவும் சுக்கிரனும் 11ஆம் தேதி மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இணைகிறாங்க. இதே 11 பாருங்க, செவ்வாய் வந்து சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலமாகி உங்க ராசியை பார்க்கிறார். எப்ப? அதே 11 தான் செவ்வாய் பகவான். அடுத்து பாருங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம், நான் சொல்றது மே 15க்கு அப்புறம் சூரிய பகவான் தேர்ச்சியாகி 8ஆம் இடத்துக்கு போறார். இதான் கிரகத்துடைய அமைப்புகள் உள்ள காலங்கள். மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும். உங்க ராசி அதிபதி 9ஆம் இடத்துக்கு போனா நல்லதா கெட்டதா? நல்லா பாருங்க, திரிகோண ஸ்தானத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்தானத்தை மெயினா நீங்க நோட் பண்ணிக்கணும். திரிகோண ஸ்தானம் நம்முடைய ஜாதகத்துல 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும் தான் செய்யும். அங்கே நல்லது செய்யணும். இதோடைய கிரகத்துடைய வேலை அதான், நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு ஆட்சி பலத்திற்காக உங்களுடைய பணம், பொருள், நகை, சேமிப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, பொதுமக்களுடைய தொடர்பு, அது போய் ஆட்சி பலமாக உங்க ராசியை பார்க்குது செவ்வாய். இங்க நான் கெட்டதை சொல்ல தெரியுமா? இது வந்து கேந்திர யோகத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்படி கேந்திர யோகம். நான் ஏன் இந்த வீடியோ பதிவு பண்றேன்னா நல்லா பாருங்க, இவ்வளவு யோகங்கள், இவ்வளவு திரிகோண ஸ்தானம், கேந்திர யோக ஸ்தானம், குரு சுக்கிரன் இணைவு ஸ்தானம் எல்லாமே சேர்ந்து சூப்பரா உட்காந்துருக்கு. ஒண்ணு இல்ல,
இதுக்கு முன்னாடி இப்ப எடுத்து பார்த்துக்குங்க, உங்களுடைய வேலைக்கான அதிபதி யாரு? குரு பகவான் தானே. அவர் போய் 9ஆம் இடத்துல வக்ரம் வந்தார். நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல வருமானத்துல கண்டிப்பா யாருடைய ஜாதகத்தை பிறப்பு ஜாதகம் குரு தசையோ குரு புத்தியோ, மேக்சிமம் குரு தசை வர வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா குரு புத்தி வந்துடும். எடுத்து பாருங்க, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, தொழில், உத்தியோகத்துல தடங்கள் பாத்தீங்களா? நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் துளாராசிகள் போயிருக்கும், நான் ஓப்பனா சொல்லுவேன். இல்ல வேலையில ப்ரமோஷன் வாங்கியிருப்பாங்க 2, இல்ல வேலை உத்தியோக தடங்களை சந்திச்சிருப்பாங்க 3. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்றது. ஏன்னா இது மாதிரி அமைப்பு உங்களுக்கு நடந்திருக்கும். உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு ஒரு குழப்பமா இருந்திருக்கும். அந்த ஒரு மாசம் நான் சொல்றேன், ஒரு 10-20 நாளா பாருங்க, ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. வீண் செலவு, விரைய செலவு, நிறைய தடுமாற்றம், நிறைய ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்திருக்கும். இல்ல உங்க தந்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய தந்தை உங்களுடைய கால் பகுதியில செலவு வரவு, ஒரு விரைய செலவுகள் நிறைய குடும்பத்துல வந்திருக்கும் பாரு. இல்லைன்னா ஒரு கேஸ், அது எப்படி இடத்துல, பூமியில, சொத்துல ஏதாச்சும் ஒரு கேஸ். கொஞ்சம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஒரு அடுத்து எப்படி நம்ம எக்ஸாம்ல எவ்வளவு ரிசல்ட் வாங்க போறோம், எவ்வளவு மார்க் வாங்க போறோம், அப்படி ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. இதெல்லாம் இருக்கும். யாருக்கு? துளாராசிக்கார சொல்றேன். குழப்பம், தடுமாற்றம், தடை, தாமதம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீ கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. கணவன் மனைக்குள்ள நிறைய மன வருத்தம் இருக்கும். கூட்டாளிகள், நண்பர்கள், பழக்க வழக்கத்துல பொருளாதார வருமானத்தை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, ஏதாச்சும் இட பிரச்சனை பார்க்கறது, ஏதாச்சும் ஒரு தொழில் ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருந்திருக்கும். இதெல்லாம் ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை திருமணத்திலேயோ தொழிலையோ உத்தியோகத்துல ஏன் தடங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன்னா, உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா எல்லாமே ஒரு தடங்களா, ஒரு குழப்பத்திலையும் ஒரு மன தருமாற்றத்தையும் நீங்க கண்டிப்பா இருக்கணும். நான் சொல்ல இப்ப 20 நாள் தான், ரொம்ப நாள்லாம் எடுத்துக்காதீங்க. 20 நாள் உங்களுக்கு குழப்பம் தருமாற்றம் இருக்கா? நான் அப்படிதான் கேட்பேன். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? துளாராசிக்காரங்க. அடுத்து 9ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் குரு இணையும் போது ஜாதகம் நல்லா இருந்தா நல்ல யோகம் வரும். ஒண்ணும் கிடையாது, வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். வேலை இல்லாதவங்க வெளியூர்ல, வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். வெளியூர்ல நீங்க படிச்சுக்கிறீங்கன்னா அங்கேயே நிரந்தரமான வேலை கண்டிப்பா வரும். ஏன் படிச்சுக்கிருந்தா ஏன் அங்கே வேலை கிடைக்கும் நீ சொல்றீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? புதன், அறிவுக்காரன் புதன் உங்க ராசியை பாக்குறாரு. 1 11ஆம் தேதி சூரிய பகவான் உங்க ராசி கண்டிப்பா மே மாசம் 15 தேதி பார்த்துட்டு தான் இருப்பாரு. அதனால மாத்தவே முடியாது. அங்கேயே நிரந்தரமான வேலை, நல்ல அனுகூலமான வேலை, சூப்பரான வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா வரும், தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, எல்லாம் எது இருந்தாலும் சரி, நீங்க ஓப்பனா சொல்றேன், வேலை உத்தியம் பார்த்துருப்பீங்க, எனக்கு விசா முடிய போது அடுத்த இங்க இருந்துக்கிட்டே நான் கம்பெனியை மாறலான்னு பாக்குறேன், ஆனால் கிடைக்கலன்னு சொல்லுவீங்களே, அவங்க எல்லாத்துக்குமே நல்ல சாதகமா வரும். இப்போ வெளிநாட்டுக்காண்டி நீங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கீங்களா? வேலைக்காண்டி நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பா துளாராசியில கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரும். நான் சொல்றது மே மாசம் 15ஆம் தேதி. 11 கூட 8ஆம் இடத்துக்கு போறாரு. யாரு? லாபம், பெருங்கொண்ட பணம், இன்கம், உங்களுடைய கிடைக்கக்கூடிய அந்தஸ்துக்கு ஒரு 8ஆம் இடத்துக்கு போது வெளிநாட்டு வெளியூர்ல கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரி, இங்கே வேலை பார்க்கணும் நல்லா இருக்குமா? கண்டிப்பா ஒரு பதவி உயர்வு வரும். இங்கே நீங்க இங்க சொந்த ஊர்ல வேலை பார்க்கணும், கண்டிப்பா ஒரு பதவி உயர்வு, நல்ல வேலை உதயத்துல ஒரு கௌரவம் அந்தஸ்தம் தேடி வரும். ஏன் கௌரவம் அந்தஸ்துனா 9ஆம் இடம் தான். அதனால உங்களுக்கு நம்ம கண்டிப்பா தேடி வருது. இந்த குரு சுக்கிரன் இணைவு மதிப்பு மரியாதை உண்டு பண்ணும். கடன் இருக்காது, பகை இருக்காது. இப்போ ஒரு பேங்க்ல போய் நம்ம லோன் சாங்ஷன் ஆகும், எதிரி இருக்க மாட்டான், வழக்குல ஜெயிப்பீங்க. இது எல்லாமே சாதகமா வருது. இப்போ நான் வீடு கட்டலாமா வாங்கலாமா? கண்டிப்பா அக்னியஸ் நம்ம கட்ட முடியாது. எப்போ 28ஆம் தேதி வரை நம்ம வீடோ சுபகாரியமோ பண்ண முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. மே மாசம் எண்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வீடோ, இடமோ, பூமியோ கண்டிப்பா பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க, அது சாதகமா இருக்கும். தாய் தந்தை உடம்பு ஆரோக்கியத்துல கண்டிப்பா மருத்துவம் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கண்டிப்பா இருந்திருக்குன்னு சொன்னேன்ல, இனிமே குறையும். ஒரு குழப்பம் எல்லாமே தீரும். பெண்கள் நல்லா இருக்கும். மெயினா பாருங்க, துளாராசி யாரெல்லாம் எந்தெந்த துறையில அதிகமா இருப்பீங்க? ரியல் எஸ்டேட்ல இருப்பீங்க, அடுத்து மருத்துவத்துறை நிறைய இருப்பீங்க, அடுத்து கெமிக்கல் துறையில இருப்பீங்க, பேங்க்ல வேலை பார்ப்பீங்க, எப்படி கலை, கம்ப்யூட்டர், கமிஷன், இது எல்லாத்தையும் நிறைய இருப்பீங்க. கண்டிப்பா அவங்களாம் சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு கெட்டதை நான் சொல்ல முடியாது. அதனால நல்லா சாதக கிரக அமைப்பு நல்லா இருக்கு. அதனால சொல்றேன், எதிர்பார்த்த தானே வருமான லாபம் இருக்கும். இப்போ எடுங்க தெரியல, லாட்ரி யோத்தை கண்டிப்பா அடிக்கும். அதுனே அதிலே பணத்தை போட்டு வரேன். ஜாதகத்தை முப்படுங்க நல்லா இருக்கும். நிறைய திருமண பேச்சு கண்டிப்பா பேசிடுவாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், திருமணம், குழந்தை ரெண்டுக்குமே தடை கிடையாது, தடை வராது. கண்டிப்பா வரக்கூடாது. வராத ஒரு அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். செவ்வாய் 7ல இருந்து பார்த்தா கண்டிப்பா திருமணம், குழந்தை 2 சிந்தனை அதிகமா உங்களுக்கு தூண்டி விட்டுவார். பார்த்துக்குங்க. வீடு, இடம், பூமி, மனைவி, இல்ல மனைவி பேர்ல இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, சொத்து வாங்குறது, ஏதாச்சும் விஷயம் தான் பண்ணிக்கோங்க. நல்லா அனுகூலமா சாதகமா வரும். செவ்வாய் பார்க்கறதுனால சொல்றேன். எப்ப? மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன். லாட்ரி சீட்டு எடுக்கிறவங்க உங்க ஜாதகத்துல எந்த நம்பர் யோகமா நம்பர் அதை பார்த்து எடுக்கணும். சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. அதனால அதிலே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதக மூவ் பண்ண வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறோம், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துக்கு கவலைப்படாதீங்க. உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க. எந்த உடம்பு பெருசா மருத்துவ செலவு, வரைய செலவு வராது.
இப்போ நட்சத்திர பலம் பார்க்கும்போது அதில் முதல்ல என்ன வரும்? அதில் சித்திரை நட்சத்திரம். எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஜெயிக்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்காக வருங்க. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிட சார்ந்த துறை, இந்த ஹார்ட் ஒர்க் பார்க்குறாங்களா அவங்களாம் நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. புதுசாக தொழில் பண்றவங்க, உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன், பகை, எதிரி, நிறைய பிரச்சனை, ஒரு குழப்பம், தடுமாற்றம் கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எப்படி? எத்தனை நாள்? 30 நாள், மேக்ஸிமம் 40 நாள் எடுத்துங்க. இப்போ 40 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானமோ, பொருளாதாரமோ, கடனோ, பகை, எதிரியோ ஒரு குழப்பத்துல கண்டிப்பா ஒரு நிறைய செலவு, நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில். கேட்டு பாருங்க. யார் சித்திரை எத்தனை பேர் பிறந்தாங்களோ கேட்டு பாருங்க. கொஞ்சம் ஒரு குழப்பத்திலையும் ஒரு சங்கடத்திலையும் கொடுப்பீங்க. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாத்துலையும் சரி. ஆனா உங்களுக்கு 11ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே மாறுது. ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிங்க சித்திரை பிறந்தவங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிடர் அதிக ஜாதகம் கொடுத்த யாரும் சித்திரை நட்சத்திரம் தான். இது எல்லாமே நல்லா மாறுது. ஏன்னா மனைவி நல்லா பாருங்க, திருமணம் சார்ந்த விஷயம், பொதுமக்கள் தொடர்பு, வேலை உத்தியோகம், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம், யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, கட்டிட சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை சூப்பரா இருக்கு. நினைச்ச காரியம், மனை கணவன்கள் ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து சுவாதியில பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கிற வெறி உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. யாரு சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். சுவாதியில பிறந்தவங்க சொல்றேன். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா ராகு ஆட்சி, நல்ல ஒரு பலத்துல இருக்காரு. நல்ல ஒரு அமைப்புல சூப்பரான யோகத்தை உட்காந்துருக்காரு. வெளிநாடு, வெளியூர், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் சுவாதியில பிறந்தவங்க சொல்றேன். தொழிலோ உத்தியோகமா நல்லா ஜாதகத்தை பாருங்க. இப்போ ஒரு நல்ல விஷயம் காட்டுறது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து பாருங்க, சுவாதிக்கு அப்புறம் இந்த விசாகனத்தை பிறந்தவங்க ரொம்ப ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரம் சிந்திச்சு பேசணும் உங்களுக்கு நிறைய இருக்கும். பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, கொஞ்சம் எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இப்ப பாருங்க, இந்த சுக்கிரன் இணையும் போது வீட்டுல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியத்தை காட்டுது. எப்படி? வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு, வெளியூர், அதிகமாக ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம், இதெல்லாம் அந்த கலைத்துறை, பணம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறோம். எல்லாரும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. பரவாயில்ல. மே மாத பலன் துலா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.